அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு. நம்ம இருக்கிற வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ, சின்ன வீடோ பெரிய வீடோ, எந்த வீடாக இருந்தாலும் பெண்கள் செய்யக்கூடிய முதல் வேலையே காலையில் ஏந்திரிச்சு மங்களகரமாக வாசல் பெருக்கி நம்ம கோலம் போடுறது தான். அந்த கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா கோலம் அப்படிங்கிறதே மகாலட்சுமிக்கு உரியது. நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரக்கூடியது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகளை எல்லாம் போக்கி நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வரதில் இந்த கோலத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குது. அப்படிப்பட்ட கோலத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய வீட்டில் நம்ம சொல்லக்கூடிய இந்த விசேஷமான கோலத்தை உங்களுடைய பூஜை அறையிலையாக இருக்கட்டும், இல்லை வீட்டிலையாக இருக்கட்டும், நீங்கள் போட்டு பாருங்களேன். கண்டிப்பாக மகாலட்சுமி தேவியை நம்முடைய வீட்டுக்கு வாசம் செய்வாள். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு பணவரவு, தனவரவு, லக்ஷ்மி கடாட்சம், தொட்ட காரியமெல்லாம் நமக்கு துலங்கிறது. இப்படி ஒன் பை ஒன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க நம்ம சொல்லுகின்ற இந்த கோலப்பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். கோலம் இல்லாத இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதிலேன்ட்டு ஒரு ஐதீகமே இருக்குங்க. ஏன்னா கோலங்கள் எந்த ஒரு விசேஷம், ஒரு பூஜையாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முதல் வேலையே நம்ம வீட்டில் கோலம் போடுறது தான். ஏன்னா கோலம் போட்டுட்டாலே அந்த இடத்துல ஐஸ்வர்ய லக்ஷ்மி ஆனவங்க அந்த இடத்துல அருள் புரிவதாக ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட கோலத்தை நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு எப்படி போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கோலமானது அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம போடணுமாம். அதே மாதிரி வீட்டு வாசல் நல்லா சுத்தப்படுத்தி நல்ல பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடணும். அப்படி பசுஞ்சாணம் கிடைக்காதவங்க, ஏன்னா நிறைய இடத்துல இப்போ அப்படிலாம் கிடைக்கிறதில்ல, கிடைக்காதவங்க சுத்தமான தண்ணி கூட தெளித்து நம்ம கோலத்தை போடலாம். ஆனால் ஏற்கனவே பயன்படுத்தாத சுத்தமான தண்ணியை வச்சு தான் நம்முடைய வாசலை நீங்கள் இது மாதிரி சுத்தப்படுத்தணும். அதே மாதிரி கோலம் போடுவதற்கு மிக முக்கியமான விஷயமே அரிசி மாவு தான். ஏன்னா அதே மாதிரி இந்த கோலத்தினுடைய தொடக்கம் மற்றும் முடிவு இருக்குது பார்த்திங்களா, எப்பயுமே ஒரு மேற்புறமாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கோலம் வரைஞ்சோன்னே நிறைய பேர் அந்த காவி வண்ணம் தீட்டுவாங்க. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, கோலத்தினுடைய அந்த சாணம் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாணத்தினுடைய பசுமை விஷ்ணு பகவானையும், அந்த மாவோட வெண்மையானது பிரம்மாவையும், காவி நமக்கு பரமேஸ்வரரையும் குறிக்கதான். அதே மாதிரி கோலம் போட்டதுக்கு அப்புறமேட்டு பூசணி, செம்பருத்தி இது மாதிரி மலர்கள் அதற்கு நடுவில் வைக்கிறதுங்கிறது குடும்பத்துக்கு அதீத ஒரு செல்வ செழிப்பை கொண்டு வரும். இப்படி டெய்லி ஃபாலோ பண்ண முடியாதவங்க, இது மாதிரிலாம் செய்ய முடியாதவங்க கூட விசேஷமான நாட்கள், பூஜை நாட்கள், செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை கண்டிப்பாக இந்த எளிமையான முறையை மட்டும் அரிசி மாவில் கோலம் போட்டு இதற்கு நம்ம சொல்லிக்கின்ற சில மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம போடக்கூடிய கோலங்கள் தான். அதே மாதிரி நம்ம டெய்லி கூட போடுகின்ற அந்த கோலத்துக்கு கூட சில சூக்ஷ்மங்கள் இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம செந்தாமரை இல்லாட்டி சூரிய கோலம் போடணுமா, திங்கட்கிழமை அல்லி மலர் கோலம், செவ்வாய்க்கிழமை வில்வ இலை கோலம், புதன்கிழமை மாவிலை கோலம், வியாழக்கிழமை துளசி மாட கோலம், வெள்ளி மற்றும் இந்த பௌர்ணமி நாட்களில் தாமரை கோலம் 8 இதழ் கொண்ட கோலம், சனிக்கிழமை பவளமல்லி கோலம். இப்படி கோலம் போடுவதற்கு ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வகையான அந்த கோலங்கள் இருக்குது, அதற்கான பலன்கள் இருக்குது. இப்படி நமக்கு இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ண முடியலம்மா, காலையில் ஏந்திரிச்சு அறக்க பறக்க நம்மளே இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எளிமையான முறையில் உங்களுக்கு எந்த கோலங்கள் தெரியுதோ அந்த கோலத்தை போட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி யோகத்தை நம்ம உண்டு பண்ணணும். கோலம் போடாமல் மட்டும் தப்பி தவறி கூட யாருமே இருக்கக்கூடாது. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுறதை பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் சின்னதான ஒரு மாக்கோலமாச்சும் அந்த வீட்டில் போட்டு பாருங்களேன். கண்டிப்பாக நல்ல ஒரு யோகங்கள், நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம சொல்கிறது வீட்டுக்கு வெளியில், நம்முடைய வாசல் இருக்குது பார்த்திங்களா, அங்கே. இதே மாதிரி வீட்டுக்குள்ளே நம்முடைய பூஜை அறையில் நம்ம போட வேண்டிய விசேஷமான கோலங்கள் இருக்குது. ஏன்னா இந்த கோலத்தை நம்ம பூஜை அறையில் போட்டோன்னா நிச்சயமாக எல்லா விதமான அந்த தெய்வமே, நம்முடைய குலதெய்வமாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு
சூக்ஷ்மமே இருக்குங்க. அப்படிப்பட்ட கோலப்பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக வரக்கூடிய கோலம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஐஸ்வர்ய கோலம். அதாவது ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வீகமான கோலம். சகல ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு இந்த கோலத்தை பூஜை அறையில் போடுறது வழக்கம். இந்த நம்ம இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யத்தை கோலத்தை வந்து போடுறதுக்கு ரொம்ப நமக்கு சிரமம்லாம் எதுவுமே ஆகாது. ஈஸியாக கூட நம்ம போட்டுடலாம். அப்படி தெரியாதவங்க கூட கூகுள்லேயோ யூடியூப்லேயோ நீங்கள் போயிட்டு ஐஸ்வர்ய கோலம் அப்படி நீங்கள் எப்படி போடணும்னு கூட அப்படி கூட நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ டெக்னாலஜி எல்லா பக்கம் வளர்ந்துருச்சு. நமக்கு தெரியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. யார் வேணாலும் எந்த விஷயத்தை வேணாலும் கற்றுக்கலாம் பார்த்தீங்களா. அதனால் ஐஸ்வர்ய கோலத்தை முக்கியமாக விசேஷமான நாட்களில் நீங்கள் உங்கள் வீடுகளில் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை, அதுவும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள் வருது பார்த்திங்களா. இந்த நாட்களில் இந்த கோலத்தை நீங்கள் போட்டு பாருங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடிய விசேஷமான கோலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிருதய கமலம் கோலம். அதாவது அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் செல்வ வளத்தையும் பெருக்கக்கூடிய அற்புதமான தெய்வீக கோலம். நம்ம படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட நம்ம இதை கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் அந்த பண ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக நமக்கு தீரும். ஏன்னா நமக்கு வந்து இறைவனை நாடி நம்ம பணத்துக்காக நிறைய விஷயங்கள், பிரார்த்தனைகள் நம்ம மேற்கொள்வோம். வெள்ளிக்கிழமையில் இந்த ஹிருதய கமல கோலம் போட்டு நம்ம அதற்கு மேலே தீபங்கள் ஏற்றி உங்களுடைய வழிபாடுகள் நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக பண பிரச்சனைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வராதுங்கிறது தான் ஐதீகம். அதே மாதிரி இந்த ஹிருதய கமலம் நம்ம சொல்லுகின்ற கோலத்தை தப்பி தவறி கூட நீங்கள் வீட்டு வாசலில் போடக்கூடாது. இது எல்லாமே பூஜை அறையில் மட்டும்தான் போடணும். ஏன்னா இதெல்லாம் தெய்வீகமான கோலங்கள். மற்றவங்க காலில் வந்து மிதிப்படுறது அந்த அளவுக்கு நல்லதல்ல. அதே மாதிரி கோலம் போடுறப்ப இறைவனுடைய இந்த உருவப்படத்தை நம்ம வீட்டு வாசலில் நம்ம போடக்கூடாது. இது எல்லாமே பூஜை அறைக்கான கோலங்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான கோலம் லக்ஷ்மி குபேர கோலம். இப்போ இந்த படத்தில் கூட வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த லக்ஷ்மி குபேர கோலமானது ரொம்ப பார்க்குறதுக்கு ஈஸியான ஒரு கோலம். லக்ஷ்மி குபேரன் அப்படிங்கிறது வந்து செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மியையும் குபேரனையும் நமக்கு குறிக்குது. இந்த லக்ஷ்மி குபேர கோலத்தை போடுறதுனால வீட்டில் செல்வ வளங்கள் எல்லாம் நமக்கு அதிகரிக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, நீங்கள் வியாழக்கிழமை, மற்ற பண்டிகை நாட்களில் இந்த கோலத்தை போட்டு பூஜை அறையை நம்ம அலங்கரிக்கிறது வந்து நல்ல விதமான சுபிக்ஷத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். நம்ம சொன்ன இந்த 3 கோலங்கள், இந்த லக்ஷ்மி குபேர கோலம், ஐஸ்வர்ய கோலம், ஹிருதய கமலம் கோலம், இந்த 3 கோலங்களும் பூஜை அறையில் போட வேண்டிய ரொம்ப அட்டகாசமான, நம்ம குடும்பத்துக்கு செல்வத்தையும் சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கக்கூடிய கோலங்கள். இந்த தெய்வீக கோலங்களை உங்கள் பூஜை அறையில் இந்த தெய்வீகமான ஆடி மாதத்தில் போட்டு பாருங்கள். நிச்சயமாக அனைத்து விதமான லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக வருங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமி தாயே நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் கோலம் போடுவாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல், நம்ம ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.